இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்த இந்த மரம் நம்ம உழுகும் போது செஞ்ச தவறு தான். இந்த பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக பட்டை உறிஞ்சிருச்சு. இனி இந்த மரம் வந்து 1 வீக்கில் செத்துரும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ வந்து டபுள் கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். ட்ரிபிள் ரூட்டு எப்படி சொல்கிறீங்க கேளுங்க. இது வந்து அர்க்காடு, இது வந்து ஆஸு. இந்த ரெண்டையும் இந்த கெண்டில்ன்ற ரூட் ஸ்டாக், இதுதான் மெயின் ரூட் ஸ்டாக்கு. இதில் நம்ம இணைச்சி விட்ருக்கோம். இப்படி இணைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்த மரம் நம்ம சாக போகுதுன்னு நமக்கு தெரியும் இந்த மரம். அதனால் சாகிறதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இதுக்கு மெச்சூர் இது மோர் தென் வந்து 1 இயர். அப்போ இதுக்கு வந்து நல்ல ரூட்டு இருக்குது. அதனால் இப்போ புது பிளான்ட் 2 பிளான்ட் எடுத்து 2 அவகேடோ பிளான்ட் எடுத்து இங்கே வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னி வந்து இது வந்து 6 மாதத்தில் வளருது. ஒரு வருஷம் வளர்ச்சி இந்த 6 மாதத்துலேயே பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து ரூட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கனால இதுக்கு தேவையான மினரல்ஸ்லாம் இது எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் இப்போ டபுள் கிராஃப்ட் இதில் பண்ணி விட்ருக்கு. இருந்தாலும் இந்த வளர்ச்சி மாதிரி வராது. 1 இயர் நமக்கு வேஸ்ட்டாக போச்சு. எப்படின்னு பாருங்கள், எவ்வளோ வளர்ந்தது. இது சோகமான விஷயந்தான். விவசாயத்தில் நம்ம இந்த மாதிரி இழப்புகள் வந்து நிறைய வரும். இதெல்லாம் தாங்கி 100 கன்று போட்டோம்னா ஒரு 30 கன்று 40 கன்று சேதாரமாகி அப்புறம் தான் நம்ம ஃபைனலாக மகசூலவே பார்க்க முடியும். எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் வரத்தான் செய்யும். ஓகே, எனிவே தேங்க்யூ.